நம்ம விராட் கோலி அவருக்கு ஆதரவாகவும் அதே போல துணையாகவும் வந்து நின்ன ரோஹித் சர்மா. இதன் காரணமா கில் அதே போல ரோஹித் சர்மா 2 பேருக்கும் இடையே இன்னைக்கு ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மைதானத்திலேயே வச்சு ஒரு மிகப்பெரிய சண்டை மோதல், ஒரு பயங்கரமான வாக்குவாதமே நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கௌதம் காம்பீர் அவரும் உள்ள வந்து இந்த சர்ச்சையான விஷயத்துக்கு உள்ள அவரும் வந்து மைதானத்துல நடந்த அந்த முதல் சண்டையில கௌதம் காம்பீர் அவரும் ஈடுபட்டிருக்காரு. அதுக்கு அப்புறமா ரோஹித் சர்மா அவர் கொடுத்த பேட்டி, அவர் செஞ்ச செய்கைகள் எல்லாமே தான் பார்த்தீங்கன்னா, தற்போது பயங்கரமா வைரல் ஆகிக்கிட்டு வருது. அப்படி இன்னைக்கு ரோஹித் சர்மா நேரடியாக அவரு சுப்மன் கில் அவருக்கு எதிரா என்னென்ன விஷயங்கள் செஞ்சாரு, முக்கியமா விராட் கோலி அவருக்கு ஆதரவாக இருந்து ரோஹித் சர்மா கில் அவரை எதிர்க்க என்ன காரணம், இத பத்தின கம்ப்ளீட்டான விவரமான தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கு. அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவுல பார்த்துடலாம். வீடியோவை நீங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க. நம்ம இந்திய அணி இன்னைக்கு கண்டிப்பா ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரா ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான பரபரப்பான ஆட்டத்தை அடிலேட்ல விளையாண்டிருந்தாங்க. இந்த ஆட்டத்திலையுமே கில் அவரு டாஸ் தோத்து போனதால நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண வேண்டிய அந்த இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க. அதே போல நம்ம இந்திய அணியின் ஓபனர்கள் கில் அவரும் சரியா விளையாடல. பின்னாடியே வந்த விராட் கோலி அவரு கூட முதல் ஆட்டத்துல தான் டக் அவுட் ஆயிட்டாரு அப்படின்னு பார்த்தா, இந்த ஆட்டத்துல அட்லீஸ்ட் ஒரு ரன்னாவது எடுத்திருக்கலாம். அதை கூட எடுக்காம விராட் கோலி அவர் டக் அவுட் ஆனது பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அளவில் அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. சுப்மன் கில் இந்த மேட்ச்ல தோத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா கடுமையாக பார்த்தீங்கன்னா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல தோல்விக்கான காரணமாக ஃபர்ஸ்ட் குறிப்பிட்டிருக்கிறது விராட் கோலி. அவர் தான் கில் அவரு நேரடியான குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருந்தாரு. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா, நம்ம விராட் கோலி அவருக்கு ஆதரவாக தற்போது உடனடியாக அந்த இடத்துக்கு வந்த ரோஹித் சர்மா கடுமையாக கில் அவர்கிட்ட ஒரு வாக்குவாதம், பயங்கரமான சண்டையே அந்த இடத்துல போட்டிருக்காரு. முக்கியமா ரோஹித் சர்மா கில் அவருடைய முகத்துக்கு நேரா கையை நீட்டி வேற திட்டி பேசியிருக்காரு நம்ம ரோஹித் சர்மா. இதனால பயங்கரமா பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி அடைஞ்சு போயிட்டாரு, பயங்கரமான அப்செட். இதன் காரணமா பதிலுக்கு கில் அவரும் பேச, அதே போல நம்ம ரோஹித் சர்மா அவரும் பேச, 2 பேருக்கும் இடையே இன்னைக்கு ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்க போஸ்ட் மேட்ச் கூட எல்லாமே முடிவடைஞ்சிருச்சு. ஆனாலுமே மைதானத்துல நின்றுட்டு இருந்த நம்ம இந்திய பிளேயர்கள் அதே போல ரோஹித் சர்மா 2 பேருக்கும் இடையே ஒரு பயங்கரமான காரசாரமான விவாதமே இன்னைக்கு மைதானத்துல நடந்திருக்கு. டிவி லைவ்ல இந்த விஷயம் எல்லாத்தையுமே நமக்கு காட்டல. ஆனாலுமே ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் தளத்துல இந்த விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெள்ள தெளிவாக ஓடிட்டு இருந்திருக்கு. நிறைய ரசிகர்களும் இந்த சம்பவத்தை பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஓடி வந்திருக்காரு ஹெட் கோச்சான கௌதம் காம்பீர். கௌதம் காம்பீர் அந்த இடத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் கில் அவர் தான் திட்டிருக்காரு. அவரை நிப்பாட்டி அந்த இடத்துல எதுக்காக நீங்க ரோஹித் சர்மா அவருக்கு 2 பேருக்கும் இடையே என்ன பிரச்சனை, எதுக்காக இங்க இந்த பரபரப்பான விவாதம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உள்ள வந்த கௌதம் காம்பீர் அவர் பேசிட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 2 பேரையுமே சமாதானம் படுத்துற மாதிரி கௌதம் காம்பீர் அந்த இடத்துல இருந்து பேசிட்டு ரோஹித் அதே போல கில் 2 பேரையுமே அனுப்பி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு பேட்டி ஒண்ணு கூட பாத்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா கொடுத்திருக்காரு. அந்த இடத்துல ரோஹித் சர்மா அவர் சொன்ன விஷயங்கள் தற்போது கில் அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு கேப்டனாக இருக்காரு கில். ஆனாலுமே அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு சம்பட்டை அடி கொடுக்கிற விஷயமாக தான் அது மாறி இருக்கு. அதாவது ரோஹித் சர்மா அவர் கில் அவருடைய அந்த கேப்டன்சியை தான் பார்த்தீங்கன்னா அவர் நேரடியான குற்றச்சாட்டாக அவர் ஃபர்ஸ்ட் பதிவு பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த அடிலேட் மைதானத்துல இது வரைக்கும் கடந்த 17 வருஷமா நம்ம இந்தியா ஒரு மேட்ச் கூட ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக தோல்வி அடைஞ்சதே கிடையாது. ஆனா இப்ப அடிலேட்ல 17 வருஷம் கழிச்சு நம்ம இந்தியா அடைஞ்சிருக்க முதலாவது தோல்வி, அதுவும் ஒரு இளம் கேப்டனா வந்திருக்க கில் அவருடைய தலைமையில நம்ம இந்தியா அடைஞ்சிருக்கிறது ரொம்ப மோசமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரோஹித் சர்மா கில் அவர் மேல இந்த முக்கியமான குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. அதே போல கில் தொடர்ச்சியா அவர் டாஸ் தோல்வி அடையறதையும் பாத்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா விமர்சனம் பண்ணியிருக்காரு. கேப்டன் ஒரு சில ஆட்டங்கள்ல தொடர்ச்சியா அவங்க டாஸ் தோல்வி அடையலாம். ஆனா இது வரைக்கும் கில் அவர் விளையாண்ட எல்லா ஆட்டத்திலையுமே கிட்டத்தட்ட 8-9 மேட்ச் இந்திய அணியின் கேப்டனாக செயல்பட்டுட்டாரு. ஆனா அவரால் ஒரே ஒரு டாஸ் மட்டும்தான் இது வரைக்கும் ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. டாஸ் ஜெயிக்கிறதே ரொம்ப பெரிய பிரச்சனையாக கில் அவருக்கு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப அணியில இருக்கிற சீனியர் பிளேயர் ஆகிய எங்களை எப்படி அவரு கில் குறை சொல்லலாம் இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி நம்ம ரோஹித் சர்மா கடுமையாக இந்த இடத்துல கில் அவருக்கு எதிராக பேசியிருக்காரு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரோஹித் சர்மா கிட்டத்தட்ட அவர் நல்லா தான் பேட்டிங் பண்ணியிருக்காரு. ஆனாலுமே இந்த இடத்துல கில் அவரை எதிர்த்து நம்ம விராட் கோலி அடுத்தடுத்து 2 ஆட்டங்கள்ல அவர் டக் அவுட் ஆயிருந்தார் இல்லையா, அதை கில் அவரு குற்றம் சாட்டி பேசினப்ப அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா உள்ள வந்து நம்ம விராட் கோலி அவருக்கு சப்போர்ட்டிவாக இருந்து கில் அவருக்கு எதிராக பேசியிருக்காரு ரோஹித் சர்மா.
அது மட்டும் இல்லாம கோலி அவர மாதிரியான மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அவங்க எல்லாருடைய காலகட்டத்திலயுமே ஒரு விதமான இந்த மாதிரியான சறுக்கல் நிலைமை நிச்சயமா ஏற்பட தான் செய்யும். ஆனாலுமே அவங்களால கண்டிப்பா அந்த இடத்துல அவங்களுக்கு தட்டி குடுத்து தன்னம்பிக்கையோட அணியின் பிளேயர்கள் மத்த எல்லாருமே முக்கியமா கேப்டன் இருந்தாங்கன்னா, நிச்சயமா அதுல இருந்து அவங்க மீண்டும் ஃபார்முக்கு திரும்ப முடியும். கோலி அவர மாதிரியான இவ்ளோ பெரிய ஜாம்பவான் கிரிக்கெட் பிளேயர் உலகத்துல எந்த ஒரு டீம்லயுமே கிடையாது. ஆனா இந்திய அணியில மட்டும் தான் இருக்காரு. ஸோ 2 மேட்ச் அவர் டக் அவுட் ஆயிட்டாரு அப்படிங்கிறதுக்காக கில் அவருடைய முதலாவது சீரிஸ் ஓடிஐ சீரிஸ்ல இந்தியா தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற அந்த கோவத்தை நேரடியாக இப்படி விராட் கோலி அவர் மேல கில் அவரு காட்டுறது ரொம்ப பெரிய தவறு. இத கண்டிப்பா தன்னால அணியில இருக்கிற ஒரு மூத்த சீனியர் பிளேயர்னா என்னால நிச்சயமா இத பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. ஏத்துக்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா கில்லுக்கு எதிரா இதையும் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம தான் இந்திய அணியின் கேப்டனாக ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கில் அவருக்கு ஆணவம் இருக்க வேண்டாம். ஆணவம் இருந்தா நிச்சயமா கில் அவர கேப்டன் பதவியில இருந்தும் கூட தன்னால இறக்கி விட்டுட்டு, மீண்டும் தன்னால கேப்டனாக இந்திய அணியின் கேப்டனாக என்னால அந்த இடத்துக்கு வர முடியும். ஏன்னா முக்கியமா பிசிசிஐ தன்கிட்ட கன்சிடர் பண்ணி தான் கில் அவர இந்திய அணியின் கேப்டனாக மாத்திருக்காங்க. ஆனா அது எல்லாத்தையுமே ஒரு நொடியில கில் அவரு மறந்துட்டு அடுத்தடுத்து தோல்வி அடைஞ்சுகிட்டு இருக்க ஒரு கேப்டனாக தான் தற்போது கில் அவரு வலம் வந்துகிட்டு இருக்காரு. அத மறந்துடாம அட்லீஸ்ட் சீனியர்கள கொஞ்சம் மதிக்கிற மாதிரி கில் அவர் நடந்துக்கணும். அப்படி நடந்துக்கிட்டா தான் அடுத்தடுத்து அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கை இந்திய அணியில பிரகாசமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா எல்லா சீனியர்ஸ்களும் சேர்ந்து கில் அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கையை கேள்விக்குறியாக நிச்சயமாக மாத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தற்போது கில் நேரடியாக நம்ம விராட் கோலி இந்த மேட்ச்ல தோல்வி அடைஞ்சதுக்கு அவருடைய டக் அவுட் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி கில் அவர் பேசினதுக்கு கடுமையாக பயங்கரமா அதாவது விராட் கோலி அவர் கூட பாத்தீங்கன்னா பெருசா ரியாக்ட் ஆகல. ஏன்னா கோலி எந்த அளவுக்கு ஒரு அக்ரெசிவான பிளேயர் அவரு கோவம் வரக்கூடிய பிளேயர் கோலி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனாலுமே கில் இந்த மாதிரி அவர் பேசினப்ப அந்த வெறுப்பு கோவம் எதையுமே பார்த்தீங்கன்னா தற்போது கோலி அவர் வெளிப்படுத்தல. அந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோலி அவர் இல்ல கம்னு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு உள்ள போயிட்டாரோ என்னமோ. ஆனாலுமே நம்ம ரோஹித் சர்மா கில் அவருடைய அந்த மோசமான ஸ்பீச் தோல்விக்கான காரணம் விராட் கோலி அப்படின்னு நேரடியாக பேசினதை பொறுக்க முடியாம விராட் கோலி அவருக்கு நான் இருக்கேன்டா அப்படின்னு களத்துல வந்து நின்று கில் அவரை வெளுத்து வாங்கியிருக்காரு. மைதானத்திலேயே பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் காரசாரமான விவாதம். அது மட்டும் இல்லாம பிரஸ் மீட்டாளர்கள் சந்திப்புல கூட நம்ம ரோஹித் சர்மா நேரடியாக பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவருக்கு பக்கபலமா நான் இருக்கேன் அப்படிங்கிறத சொன்னது மட்டும் இல்லாம கில் அவரை பயங்கரமா கடுமையாக விமர்சனம் பண்ணி திட்டி தீர்த்திருக்காரு நம்ம ரோஹித் சர்மா. ஸோ இதனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமுக்குள்ளேயே ஒரு ரொம்ப பெரிய பரபரப்பான சம்பவம் தான் இன்னைக்கு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்க அடிலைட் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து 3rd ஓடிஐ மேட்ச் வந்து கடைசி மேட்ச் சிட்னில நடக்க போகுது. ஸோ அதுக்குள்ள நம்ம இந்தியன் டீம் பிளேயர்கள் எல்லாருமே இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே மறந்துட்டு திரும்பவும் ஒன்னா விளையாடுறாங்களா? முக்கியமா விராட் கோலி அந்த ஆட்டத்திலேயாவது அட்லீஸ்ட் அவர் ஒரு நல்ல கம்பேக் கொடுக்குறாரா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். முக்கியமா ரோஹித் சர்மா கோலி அவருக்கு ஒண்ணுனா முதல் ஆளா வந்து நின்று அந்த இடத்துல கில் அவர்கிட்ட பயங்கரமா இன்னைக்கு சண்டை போட்ட ரோஹித் அவருடைய இந்த செய்கையை பத்தி உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.